சாப்பிட்டீர்களா இல்லையா என்று தெரிந்தால்தான் என்னால் நிம்மதியாக சாப்பிட முடியும். ராமா, சீதா, எவ்வளவு நாட்கள் இருப்பீர்கள்? என் மனைவி சீதை உணவு அருந்தினாளா இல்லையா என்று தெரியும் வரை நான் எப்பொழுது உங்களுக்கு முன்னால் உணவு அருந்தினேன்? இதுதான் காரணம். பிரபு, பொழுது இருவருக்கும் இடையில் ஆழமான அன்பு உள்ளதோ அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒன்றரை கலந்து விடுகிறார்கள். ஒருவருடைய சுகத்தை மற்றொருவர் அனுபவிப்பார்கள். அவர்களுடைய துக்கத்தை அடுத்தவர் ஏற்றுக்கொள்வார்கள். பிரபு, நீங்கள் அயோத்தியில் சுகமாக இல்லை என்றால், உங்கள் மனம் நிம்மதியாக இல்லை என்றால், இங்கு என்னால் மட்டும் எப்படி சுகமாக இருக்க இயலும் என்று யோசியுங்கள். என் வயிற்றில் வளரும் நம் குழந்தைக்காக நீங்கள் நலமோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. ஆகையால் உங்களை நீங்கள் மன்னிக்கத்தான் வேண்டும். என்றோ எழுதிய விதி இது. நம்முடைய இந்த பிரிவை ஒரு புது வாழ்க்கையின் ஆரம்பமாக கருதி முன்னேறி செல்லுங்கள். என் அறிவுக்கு இவை அனைத்துமே புரிகிறது சீதா, ஆனால் மனம் மறுக்கின்றது. நான் எப்படி குழந்தையின் ஆரோக்கியத்திற்காக, அதன் நலனுக்காக என்னை அர்ப்பணிக்கின்றேனோ அவ்வாறுதான் தாங்களும் தங்கள் குழந்தைகளான அயோத்தியின் மக்களை பற்றியும் யோசித்தாக வேண்டும். நீங்கள் உணவில்லாமல் இருந்துவிட்டால் அவர்கள் நலமாக இருக்க மாட்டார்கள். பசியை நீ மறந்தாய், என் பசியை நீ உணர்ந்தாய். என் கண்ணின் பாவை என்றோ என் உயிரும் உன்னதன்றோ. எனக்கு தெரியும் சீதா, நான் ஒருவாய் உணவை உட்கொள்ளும் வரையில் நீயும் சாப்பிட்டிருக்க மாட்டாய் என்று. நீயும் சாப்பிட. தாங்கள் அங்கு சாப்பிட்டு விட்டீர்கள் என்று அறிவேன். இனி தயங்காமல் நானும் உணவெடுத்துக் கொள்கிறேன்.